மேய்ந்தவர் ஊடுபறியாமை வேலையார் மேய்ந்ததோ. இன்றைய காலை பொழுது தந்த இறைக்கு நன்றி செலுத்துவோம். இறை சிந்தனைக்கு திருமந்திரம் படிப்போம். திருமந்திரம் 4ஆம் மந்திரம் 6வது அத்தியாயமாக வைரவி மந்திரத்தில் 1081 மந்திரம் என்று சிந்திக்க இருக்கின்றோம். சூலம் கபாலம் ஏந்திய சூலிக்கு, சூலம் கபாலம் ஏந்திய சூலிக்கு 4ஆம் கரம் உள நாகபாச அங்குஷம், 4ஆம் கரம் உள நாகபாச அங்குஷம் மால் அங்கு அயன் அறியாத வடிவுக்கு, மால் அங்கு அயன் அறியாத வடிவுக்கு மேல் அங்கமாக நின்ற மெல்லியலாலே, மேல் அங்கமாக நின்ற மெல்லியலாலே. இந்த இடத்துல சூலன் சூலினி, சூலி சூலினின்னு 2 வார்த்தைகளை உபயோகப்படுத்துகின்றார் திருமூல நாயனார். அந்த ஜோதி வடிவாக உள்ள வைரவிய என்ன சொல்றாங்கன்னா 4 கரங்கள் உள்ளதாக குறிப்பிடுகின்றார். 4 கரங்களிலும் சூலம் கபாலம் நாகபாசானம் அங்குஷம் ஏந்தி கொண்டு உருவமாக அருளுகின்றதாக அவர் இங்கே உணர்த்துகின்றார். இந்த மாதிரி இருக்கிறது திருமாலும் பிரம்மனும் கூட அறிய முடியாத விஷயங்கள் ஒன்றாக, அனைத்தும் மேலாக மெல்லிய உருவம் கொண்டவளாக சிவனோடு இருப்பதாக இங்கே அவர் உணர்ந்ததை இங்கு உணர்த்துவதாக உணர்கின்றேன். இந்த 4 கைகளிலும் இருக்கின்ற சூலம் கபாலம், அடுத்து நாகபாசனம் அங்குஷம், இது எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னம்னா, சூலம்னா அடியுறலை காப்பதற்கும், கபாலம் என்று பிறவி வினைகளை அறுப்பதற்கும், நாகபாசம் பாசானம் பஞ்ச பாசங்களை கலைப்பதற்கும், மாயையிலிருந்து சிக்கி தவிக்கும் போது ரிலீஸ் பண்றதுக்கு அங்குஷம் பயன்படுவதாகவும் இங்கு குறிப்பிடுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். ஐயா திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா, நான் ரயில் பயணத்தில் இருக்கேன். இணைப்பு சரியாக கிடைக்கலன்னா மேல் இருக்கும் நண்பர்கள் யாராவது நினைக்கிறீங்களா? இப்போ நான் தொடர்றேன். திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் வைரவி மந்திரம் 6வது அத்தியாயமாக பாடல் 1081 என்று பார்க்க இருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. சூலம் கபாலம் கை ஏந்திய சூலிக்கு 4ஆம் கரம் உள நாக பாசாங்குச மால் அங்கு அயன் அறியாத வடிவுக்கு மேலங்கமாய் நின்று மெல்லியளாளே. சூலம் கபாலம் கையேந்திய சூலிக்கு 4ஆம் கரமுல நாகபாசாங்குசம் மாலன் அங்கு அயனறியாத வடிவுக்கு மேலங்கமாய் நின்ற மெல்லியலாளே. இதன் விளக்கமாக, சோதி வடிவாக வந்து ஆட்கொள்கின்ற வைரவியானவன் சூலி என்கின்ற பெயருடன் 4 கரங்களில் முறையே சூலம் கபாலம் நாகபாசானம் அங்குசம் ஆகியவைகளை ஏந்தி கொண்ட உருவமாக அருளுகின்றாள். இவள் திருமாலும் பிரம்மனும் அறிய முடியாத அடிமுடி காணாத பெரும் உருவமாக அனைத்திற்கும் மேலானவளாக மெல்லிய உருவம் கொண்டு நிற்கின்றாள். இதன் உட்கருத்தாக, வைரவி என்பவள் சூலி என்ற பெயருடன் இருப்பதை இப்பாடலில் உருவகிக்கலாம். அவளுடைய கைகளில் உள்ள சூலம் அடியவர்களை காப்பதையும், கபாலம் அடியவர்களின் பிறவிகளாக தொடரும் வினைகளை அறுப்பதையும், நாகபாசானம் பிறவியோடு வரும் பந்தபாசங்களை அறுப்பதையும், அங்குசம் அடியவர்கள் மாயையில் சிக்கி தவிக்கும் போது தடுப்பதையும் குறிக்கின்றது. இது சரவணனையா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். ஐயா சத்யநாராயணையா, வாருங்கள் ஐயா. அனைவருக்கும்
இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நேற்று பாடல் ஞானம் தருவாள்னு பார்த்தோம். இன்னைக்கு எளிமையான விளக்கம்னா சூலினி சூலியின் அங்கம் ஆவாள் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். துர்கா தேவிக்கு 4 கரங்கள் உள்ளன. கபாலம், சூலம் இரு கரங்களில் ஏந்தியவள். அங்குசம், பாசம் இவற்றையும் பிற கரங்களில் ஏந்தியுள்ளாள். நான்முகனும் திருமாலும் கண்டு அறியாத வடிவினை உடைய சூலியான சிவனுக்கு சூலினியாகிய இவள் ஒரு மேலான அங்கமாக மிக மென்மையுடன் திகழ்பவள். அங்கியாகிய சிவனின் அங்கமாக தேவி திகழ்வதன் பெயர் அங்காங்கி பாவம் அப்படின்னு ஒரு உரையிலையும், இன்னொரு உரையில பாத்தீங்கன்னா சூலத்தையும் விண்ணோர் தலைமண்டை ஓட்டையும் ஏந்தி விளங்கும் சூலியாகிய சிவபெருமானுக்கு அழகிய திருக்கைகள் 4. சூலமும் கபாலமும் தாங்கிய இரு திருக்கைகள் போக எஞ்சிய திருக்கைகள் 2லும் முறையே பாம்பாகிய கயிறும் தோட்டியும் உள்ளன. மாலும் அயனும் அளந்தறிய முடியாத அனற்பிளம்பாய் தோன்றிய முழுமுதற் சிவபெருமான் தன் திருவுருவின் கண் செம்பாக வடிவம் தனதாக கொண்டு திகழும் அம்மை காத்தருள்வன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு உரையாசிரியர் வைரவிக்கு அழகிய கைகள் 4, அவைகளில் சூலம், கபாலம், நாகபாசம், அங்குசம் என்பவற்றை ஏந்தி இருப்பாள். இவள் மாலாலும் அயனாலும் அறியப்படாத அழல் வடிவத்தை உடைய சிவனுக்கு சிறந்த திருமேனியாகின்ற அருளேயன்றி வேறல்லல். சூலத்தை உடையவள், அதாவது துர்கை அப்படின்னு சொல்றாங்க. சூலம் கபாலம் கையேந்திய சூலி என்றது உடம்போடு புணர்த்தல். வலக்கை 2லும் மேலதில் சூலமும் கீழதில் அங்குசமும், இடக்கை 2ல் மேலதில் கபாலமும் கீழதில் நாகபாசமும் உள என கொள்க. இவள் சிவனது அருளே என்றது சாந்தரூபி என்பதன் கண் ஐயம் அறுத்தவாறு. நாகபாசம் அதாவது பாம்பாகிய கயிறு, சிவன் அங்கி, சக்தி அப்படின்னா அங்கமாய் இருத்தல் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றிங்க. சரவணையா? நன்றி சரவணனையா வாருங்க. வணக்கம். இன்றைய பாடல் 1081. சூலம் கபாலம் கை ஏந்திய சூலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று பாடலில் பார்த்தோம்னா சூலினி அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் இறுதியாக முடிக்கும்போது. ஸோ அங்கேருந்து தான் இந்த இடத்துல பாடலை அவர் ஆரம்பிக்கிறாரு. நல்லது, ஏதோ தடங்கள். சரி, ஓகே. நான் இது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சூளம் வந்தாலுமே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் நேற்று பாடலில். ஸோ ஜோதி வடிவாக வைரவி தேவியானவள், எப்படி குரு ஒரு 2 நாளாக பார்த்துக்கிட்டே ஒரு தொடர்ச்சி கதை போல் இறைவனே உள்ளேருந்து குருவாக இருந்து சொல்லி கொடுத்தார் அப்படின்லாம் பார்த்தோம். அப்படி சூளம் வந்தாலுமே, ஸோ சூளம்னா என்னன்றது நேற்று பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த சூளம் கை கபாலம் கை ஏந்திய சூலிக்கு, இந்த இடத்துல சூளம்னா நேற்றே பார்த்துட்டோம் அதுக்கு என்ன பொருள் அப்படின்றது, எப்படி நம்மளுடைய வினைகளை அழிக்கிறது சூளம் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இப்போது கபாலம் அப்படின்னு 2வது ஒரு விஷயம் சொல்கிறார். கபாலம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா, ஏன்னா வழக்கமாக இறைவன் சிவபெருமானுடைய கழுத்தில் கபாலம் மண்டை ஓடு இந்த இடத்துல இல்லையா. அப்போ அந்த மண்டை ஓட்டு அடிதான் மாலை ஒன்று அழிஞ்சிருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல சூலினி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வமும் சரி, இல்லை வேறு சில பெண் தெய்வங்களை கூட பார்த்தீங்கன்னா கையில் மண்டையோடு வச்சுருப்பாங்க, இல்லை மாலையாகவே கணுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய படங்கள் ரூபங்கள்லாம் கூட நம்ம நிறையா பார்ப்போம். ஸோ இந்த மண்டை ஓடு என்றால் என்ன, கபாலம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமந்திரத்தில் அதோமுக தரிசனத்தில் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். அண்டமோடு என் திசை தாங்கும் அதோமுகம் கண்டங்கருத்த கருத்தறிவார் இல்லை அப்படின்றார். என்னன்னா சிவபெருமானுடைய கழுத்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு காரணம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவர் உண்டது நஞ்சென்று உரைப்பர் உணர்விலோர் அப்படின்றார். ஸோ அவர் ஆழகால விஷயத்தை சாப்பிட்டாரு, அதனால அது எல்லாருக்கும் வரலாறு தெரியும் இல்லையா. நான் பேசுறது கேட்குதுங்களா? எனக்கு நிறைய போர் கனெக்ஷன் அடிக்கடி பிரேக் ஆகிக்கிட்டே வருது எனக்கு.
கேக்குதுங்கய்யா, கேக்குதுங்கய்யா. நல்லது நல்லது. ஸோ நமக்கு இறைவன் அந்த ஆழகால விஷயம் அருந்திய வரலாறு நமக்கு தெரியும். ஸோ அவர் ஆழகால விஷயத்த அருந்தினாரு, அம்பாள் வந்து கழுத்தை பிடிச்சாலும் கழுத்து நின்றுச்சு, அதனால கருப்பாயிருச்சுன்றது நமக்கு ஒரு வரலாறா பார்ப்போம். ஆனா அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. உண்டது நஞ்சு என்று உரைப்பர் உணர்விலோர். உணர்வு இல்லாதவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உணர்வுக்கு இருக்கவங்க உண்மையான காரணத்தை தெரிஞ்சிருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு, வெண்டலை மாலை விரிசடையோர்க்கு அப்படின்னு முடிக்கிறார். என்ன அந்த கழுத்துல வந்து அவருடைய கழுத்து பகுதியில இந்த மண்டையோடு இருக்கு இல்லையா, வெண்டலை மாலைனா வெள்ளையாக இருக்கக்கூடிய மண்டையோடுன்னு பொருள். வெண்டலை மாலைனா வெள்ளையா இருக்கக்கூடிய மண்டையோட மாலையா அணிஞ்சு அவர் கழுத்துல போட்டிருக்காரு, அதனாலதான் அந்த இடம் கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல்ல குறிப்பிடுவார். ஸோ அப்ப என்ன பொருளாகுது இந்த இடத்துலனா, ஒரு உயிர் இருக்கு இந்த உலகத்துல பிறந்தது, அது இந்த இடத்துல வினைகளோடு கர்மாவோடு நிறைய இருக்கு. இந்த இடத்துல நிறைய பிறவிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. காரணம் வினைகள் தான் எல்லாமே இந்த இடத்துல. ஏன்னா புதுசு புதுசா வினைகளை உருவாக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல. ஸோ அந்த வினைகள் எல்லாத்தையுமே என்ன பண்றாராம் சிவன் அறுத்து அந்த கபாலத்தை என்ன பண்றாராம் தன்னுடைய உடம்புல வந்து மாலையா போட்டுக்கிறாரா இல்ல கழுத்து பகுதியில வச்சிருக்காராம். அந்த பாடல்ல இருக்கு, அதனால கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப கபாலம் என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல வினைகளை அறுப்பதை குறிக்கும். இந்த இடத்துல அதற்கு சான்று திருமந்திரம் பாட்டே இருக்கு. ஸோ அப்ப வினைகளை அறுக்கக்கூடிய சூலத்தின் வழியாக நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய அந்த கை ஏந்திய சூழிக்கு அப்படிங்கிறார். கை ஏந்தியன்னா கையை நம்ம மடிச்சு வைக்கல, ஏந்தி நிக்கிறாங்க. இப்போ வழக்கமா யோசிச்சு பாருங்க, கையை நம்ம ஏந்திக்கிட்டு நின்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல கையை ஏந்திட்டு இருக்க முடியாது. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் வலிக்க ஆரம்பிச்சிடும், கையை இறக்கிடுவாங்க கையை. ஆனா அவங்க என்ன பண்றாங்களாம், சதாசர்வ காலம் ஏந்திக்கிட்டே இருக்காங்க கையை. ஏன் ஏந்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் சதாசர்வ காலமே உயிர்களுடைய கர்மாக்களையும் விநாயகங்களையும் அழித்து கொண்டே இருக்கிறாள் இந்த இடத்துல. அதான் கையை ஏந்திக்கிட்டே இருக்காங்க. கை வேந்ததெல்லாம் வேலை செய்து கொண்டே இருக்கிறாள் என்ன பொருள் இந்த இடத்துல. அவளை தான் இந்த இடத்துல சூழி அப்படின்னு அழைக்கிறோம். ஏன்னா தேவியை வந்து நீலி, சூழி, காளி இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படுவோம் இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல சூழிக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. ஸோ சூழி என்ற பெயரில் பெண் தெய்வ பெயர்ல அந்த அம்மா நின்று இந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதோட அடுத்தடியில் என்ன சொல்றாரு, 4 ஆம் கரம் உல அப்படிங்கிறாரு. அப்ப இதுல 2 கை மட்டும் இல்ல, 4 கை இருக்கு அப்படிங்கிறாரு. 4 ஆம் கரம், 4 கை இருக்கு. 2 கையில ஏற்கனவே கபாலமும் சூலமும் வச்சுட்டாரு. இன்னும் 2 கையில என்ன இருக்கு, நாகபாசமும் அங்குசமும் அப்படிங்கிறாரு. ஸோ நாகபாசம் அப்படின்றது இந்த இடத்துல பிறவிகளோடு வரக்கூடிய பந்த பாசங்களை குறிக்கும். ஏதோ ஒரு வகையில யார் மேலேயாவது ஏதாவது ஒரு பாசம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது உறவினரா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஏதோ ஒரு வகையில சிறிய அளவுக்கு பாசம். இது வந்து உயிர்கள் மேல மட்டும் அல்ல, ஏதாவது பொருள் மேல கூட பாசம் இருக்கலாம். அவங்க வச்சிருக்க வாகனம் மேல பாசமா இருக்கலாம், வீடு மேல பாசமா இருக்கலாம். என்னுடையதுன்ற ஒரு வார்த்தை சொல்றாங்களே, என்னோடதுப்பா யாரும் தொடாதீங்கப்பா. ஒரு போனு புதுசா வாங்கினா கூட சரி, அவ்வளவு சீக்கிரம் யாரையும் தொட விட, புதுசு கீழே போட்டுறத கேட்கும் போதே பார்த்து சொல்லியே கொடுப்பாங்க இந்த இடத்துல இல்லையா. அதே போன்னு இன்னொரு 5 வருஷம் ஆன பிறகு பழசு மாதிரி போயிடும். கீழே விழுந்தா கூட ஆமா போனா போயிட்டு போகுது, அவங்களே தூக்கி போடுவாங்க இந்த இடத்துல, ரிப்பேர் ஆகி போச்சு வேலை செய்யாதுன்னா. ஸோ அப்ப பாசம் இந்த இடத்துல அழிஞ்சு போகுது இல்லையா. அப்ப நிலை இல்லாத அந்த பாசத்தை இவங்க என்ன பண்றாங்க, நாகபாசனம் சொல்றது. எந்த பாசம் இருக்கும் எல்லாத்தையுமே அரியோடு வேரோடு அறுக்கிறார்கள் இந்த இடத்துல அந்த நாகபாசத்தின் வழியாக. அடுத்தது அங்குசம், 4வது கையில அங்குசம் வச்சிருக்காங்க. அங்குசம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த யானை பாகன் கையில வச்சிருக்கிறதுக்கு அங்குசம்னு சொல்லுவாங்க இல்லையா. யானை அவ்வளோ பெரிய விலங்கு, அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இருக்கிற விலங்குகள்ல பெருசு இப்போதைக்கு மனிதன் பார்ப்பது. அந்த விலங்கை பார்த்தோம்னா அது என்ன சொல்லணுமோ அந்த அங்குசத்தை லேசா அவன் என்ன சைகை காட்டுறானோ அங்குசத்தை வச்சு அதை அப்படியே கேட்கும். அது அவ்வளோத்தையும் அவன் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியது, கட்டுப்படுத்தக்கூடியது யானையவே. அப்ப யானையே கட்டுப்படுத்துறதுனால நம்முடைய புலன்கள் என்ன பண்ணுது, மாயை சிக்கி தவிச்சு நம்ம தவறான வழிக்கே கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. இறைவன் எந்த பக்கம் இருக்காரோ அதுக்கு நேர் பாதைக்கு இந்த 5 புலன்களும் கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. காரணம் மாயை இந்த இடத்துல. ஸோ மாயில சிக்கி தவிக்குது இந்த 5 புலன்களுமே. அதனால இறைவனை வந்து நம்ம அடையிறதுக்கு தடையா தான் இருக்கும். ஸோ இந்த மாயில சிக்கி தவிக்கும் போது இந்த அங்குசம் என்ன பண்ணுதான், அம்பாள் வச்சிருக்கிறது அப்பப்ப அங்கங்க ஒரு பிரேக் போடுது. அந்த அங்குசம் அங்கங்க பிரேக் போட்டுதான் என்ன பண்ணுது, இறைவன் ஒருத்தர் இருக்காரு பாரு, இறைவன் ஒருத்தர் இருக்காரு பாரு, சாமி கும்பிடு, பூஜை பண்ணு, தியானம் செய்ய, தவம் செய்ய இல்லையா, எதையாவது ஒன்று செய்யன்னு சொல்லி அப்பப்போ. ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வருது இல்லையா. ஒரு நாள் அதிகபட்சம் ஒரு நாள்ல ஒரு 5 நிமிஷம் பிரார்த்தனையோ பூஜையோ மந்திரமோ ஏதோ ஒன்று சொல்லுவோம், இல்லை அரை மணி நேரம் செய்வோம், மீதி நேரம் பண்றது இல்லை. இதுதான் இந்த இடத்துல அங்குசம். காரணம் என்ன, நான் தியானம் செய்தேன், நான் ஜபம் செய்தேன்னு சொல்லி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம்.
இல்லையா? பழைய நேரத்துல அது ஒரு அகங்காரம் தான். இந்த இடத்துல அடுத்தவங்கள்ட்ட சொல்றதுல ஒரு கித்து இருக்கு, கிக்கு இருக்கு மனுஷனுக்கு. நான் டெய்லி 1 மணி நேரம் பூஜை பண்ணாம இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு. நம்மளா பூஜை பண்றோம்? அவ மாயில சிக்கிக்கிட்டு இருக்க நமக்கு அங்குசத்தை போட்டு 1 மணி நேரமாவது பண்ணு, நீ ஒரு 5 நிமிஷமாவது பிரார்த்தனை பண்ணு சொல்லி அங்குசத்தை போட்டு செய்ய வைக்கிறா. அதனாலதான் நம்ம பூஜை தியானம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நிச்சயமா நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம் இந்த இடத்துல. அதுக்கு காரணம் யாரு? சூழி. அவதான் செய்யறா இந்த இடத்துல. ஸோ அதுதான் இந்த இடத்துல அங்குசம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய 4 கைகள்ல 4 ஆயுதங்களை வச்சு இவ்வளவு பெரிய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கா சதா சர்வ காலமும். உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க. அது இந்துக்கள்னு மட்டும் எடுத்துக்க வேணாம், பொதுவா எல்லாரும் எடுத்துக்குவோம். வேற்று மதமா இருந்தாலும் அவங்களும் ஒரு பிரார்த்தனை பண்றாங்கல்ல, ஏதோ ஒரு வகையில் அவங்களே நல்லவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பிரார்த்தனை வழியாக அதன் பலனா. இப்ப எல்லாருக்கும் யார் கொடுக்குறா இந்த இடத்துல? சூழிதான் கொடுக்குறா எல்லாத்துக்குமே. அது அப்ப அவ்வளோ பெரிய மிகப்பெரிய சக்தி வடிவா இருக்கா அவ அந்த இடத்துல. அவ எந்த அளவுக்கு சக்தி வடிவா இருக்கா அப்படின்னா, மால் அங்கு அயன் அறியாத அளவிற்கு அப்படிங்கிறது. ஸோ திருமாலாலையும் பிரம்மாவாலையும் இந்த இடத்துல அறியவே முடியல. ஏன்னா திருமால் இந்த இடத்துல காக்கும் தொழில செய்யறவர், அயன் இந்த இடத்துல படைக்கும் தொழில செய்யறவர். ஸோ 2 பேராலேயே இந்த இடத்துல அறிந்து கொள்ளவே முடியல. இந்த இடத்துல அந்த அளவுக்கு மிகப்பெரிய வடிவா இருக்கா. ஏன் இவங்களால இது தெரிஞ்சுக்க முடியல அப்படின்றத ஒரு கேள்வியா யோசனை. அவங்க 2 பேரும் மிகப்பெரிய தெய்வங்கள். ஏன் அவங்களால அறிஞ்சிக்க முடியலன்னா, இந்த படைக்கும் தொழில செய்யற ஐயா என்ன பண்றாரு? வினைகளுக்கு ஏற்ப படைச்சு வைக்கிறாரு இந்த இடத்துல, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா சூழி என்ன பண்றா? அவங்க அப்பப்ப அவர்கள் படைப்பிற்கு இப்படிதான் நீ வாழணும்ப்பா, வினை படிப்பா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு இந்த இடத்துல. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? மாயை கொஞ்சம் தடுத்து அங்குசத்தை போடுறாங்க, பாசத்தை கொஞ்சம் குறைக்கிறாங்க இல்லைங்களா, வினைகளை அழிக்கிறாங்க. ஸோ பிறவில்லாத நிலைக்கு இறைவனை நோக்கிய பயணத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன பாக்குறாரு? இந்த இடத்துல இவங்களை வினைகளை இப்படித்தான் படைச்சு வச்சிருந்தோம், ஆனா இந்த சூழி அவங்கள வழிமாத்தி கூட்டிட்டு போறா இல்லையா. நம்ம இப்போ ஒரு அலுவலகத்துல ஒரு மேனேஜராக இப்படிதான் வேலை செய்யணும்னு ஒரு நிர்வாகம் வச்சுட்டு அவர் போயிருப்பாரு. ஆனா இவங்க மேற்கொண்டு நல்லா செய்யணும்னு சொல்லி இன்னும் வேலை சிறப்பா செய்யும் போது அவர் என்ன பண்ணுவாரு? பார்த்துட்டு நம்ம ஒண்ணு சொன்னா இவன் நல்லா செய்யறானேன்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா. அது போல அவங்களுக்கு தெரியாது அறியாதுன்னா மால் திருமாலுக்காக இவங்களுக்கு தெரியல அப்படின்னு பொருள் அல்ல இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ அவர்களை விட சிறப்பாக இந்த அம்மா என்ன பண்றாங்க? இறைவன் நோக்கிய பயணத்துக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் அறியாத அளவிற்கு அவங்களால கூட செய்ய முடியல இந்த இடத்துல. அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள படைத்தல் தொழில காத்தல் தொழில செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த அம்மா இறைவன் நோக்கிய பயணத்துக்கும் சேர்த்து செய்யறாங்க. அதனாலதான் அழியாத வடிவுக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அடுத்தது மேலங்கமாய் நின்ற மெல்லியலாளே அப்படிங்கிறார். ஸோ மேலாங்கமாய் அப்படிங்கிறார். ஸோ எல்லாத்திற்கும் மேலான மெல்லிய உருவம் கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறாங்க. மெல்லிய உருவம்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கு, அதற்கு மேல ஒரு சின்ன மெல்லிதான ஒரு துணியை போட்டு மூடுறோம்னு வச்சுக்குவோம் இல்லையா. மெல்லிய ஒரு உருவத்தை போட்டு மூடுற மாதிரி நம்மளுடைய ரூபம் இருக்கு இல்லையா. இதுக்கு அவளுடைய ரூபம் சூழி என்ற அந்த தெய்வமே நம்ம உடம்புல இப்போ ஒரு தோல் இப்போ மூடி இருக்கு இல்லையா. நம்ம உடம்ப சதை பகுதியே தோல் என்ற ஒன்றை மூடி இருக்க மாதிரியே கண்ணுக்கு தெரியாத அந்த மெல்லியமான ஒரு உருவத்தில் அவ நம்ம மேல படர்ந்து இங்கே இருக்கின்றாள். அதான் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலான இருக்கா. கண்ணுக்கு தெரியல, உணர முடியல, தெரிஞ்சுக்க முடியல, எல்லாத்துக்கும் மேலாக இருந்து கொண்டு அவள் இந்த செயலை செய்து கொண்டே இருக்கிறாள். இது 4வது அடிக்கு பொருள். ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, இங்க சூழி என்பவள் இருக்கிறாள். அவள் 4 கைகளில் கபாலத்தையும் சூளத்தையும் நாகபாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தி கொண்டு இருக்கிறாள். அவள் இந்த 4 ஆயுதங்களின் வழியாக இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய செல்லும் பாதையை தடுத்து நிறுத்தி இறைவன் நோக்கிய பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறாள். அவள் செல்லுகின்ற அளவு, அவள் எந்த அளவுக்கு சக்தி மயமாக இதனை செய்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா, மாலாலும் திருமாலாலும் பிரம்மாவாலும் அறிந்து முடியாத அளவிற்கு அதை செய்து கொண்டிருக்கிறாள். எப்படி இருந்து செய்கிறாள்? எங்க அவ நிக்கிறா அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் உள்ளும் புறமுமாய் ஒரு மெல்லிய உருவமாக நம்மில் படிந்து கொண்டு நிற்கின்றாள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. நன்றி. ரொம்ப நன்றிங்க. அடுத்து நம்ம கிருத்திகா மாட்ட போயிடலாம். அம்மா, உங்களுக்கான நேரம் இது. நன்றி. எல்லாருடைய விளக்கமே நம்ம பார்த்தாச்சு. இதுல புதுசா சொல்றதுக்கு இல்ல. அதுல இருந்து ஒரு சின்ன நுட்பத்தை வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். மிச்சப்படி இதனுடைய தெளிவான விளக்கம் நம்ம பார்த்தாச்சு. என்ன சொல்றாங்க? சூலம் கபாலம் ஏந்திய கசூலிக்கு, கபாலம் கை ஏந்திய கேலிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நேற்றுக்கே பார்த்தோம், இது யாரு மகா சரஸ்வதியினுடைய ரூபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல அந்த அம்மா கையில என்னெல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ
இந்த இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த சூலம் கபாலம் ஏந்திய கை அப்படின்னா அந்த மகா சரஸ்வதியினுடைய ஆஹ் ஒரு இடம் வந்து குறிப்பிடப்படுகிறது. எங்க இருந்தாங்க அவங்க அப்படின்னா சுவாதிஷ்டானா மறந்து போச்சு எனக்கு. அந்த அந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடியவள் அவள் சதுர்வக்ர மனோகிரகா அப்படின்னு சொல்றோம். சுவாதிஷ்டானா புஜாகரா சதுர்வக்ர வக்ர மனோகரா அப்படின்னு. அப்ப அந்த அம்மா அங்க இருக்காங்க, சுவாதிஷ்டானத்துல இருந்து ஆட்சி செலுத்தக்கூடியவள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நமக்கு அந்த ஒரு இருப்பிடம், அந்த மகா சரஸ்வதி அப்படின்னு நம்ம அடையாளம் காணும் போது அவள் நம்முடைய உடலில் எங்கு இருக்கிறாள், இது நம்ம உடலோடு எங்கு சம்பந்தப்படுகிறது அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய துணை கொண்டு நம்ம வந்து இது பண்றோம். இத வந்து நிறைய இடங்கள்ல நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சூலினி அப்படின்னு பாக்குறதுனால திரிபுர பைரவி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த திரிபுர பைரவியினுடைய இருப்பிடம் இங்க வந்து சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, இந்த சூலம் கபாலம் இந்த ரெண்டுக்கும் உண்டான வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அது வந்து சரவணனையா தெளிவா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன இன்னும் ஒண்ணு பார்க்கலாம், நாகபாசாங்குசம் அப்படின்னா. அப்ப எது நாகபாசாங்குசம்? நாகத்தினால் ஆகக்கூடிய கயிறு. அப்ப என்ன நாகத்தினுடைய வடிவு என்ன, நம்ம உடம்புல உருவகம் என்ன அப்படின்னா அது வந்து குண்டலினி சக்தி. அப்போ இது வந்து பாசாங்குசமாக மாறி இருக்கிறது. அப்போ இந்த குண்டலினி சக்தி எப்படியாக அவளுடைய கையில் இருக்கிறது அப்படின்னா அதுக்குடைய அடையாளம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஆற்றலை, நம்மளுடைய உயிர் ஆற்றலை இந்த பாசத்தோடு, அதாவது உலகியல் பாசத்தோடு நாம் வந்து ஒப்புமை செய்யாமல், உலகியல் பாசத்தோடு அடிமைப்படுத்தி விடாமல் அன்னையினுடைய காலடியில் சமர்ப்பித்து அவள் நம்மை எடுத்துக்கொள்கிறாள். அப்ப இந்த குண்டலினி ஆற்றல் என்பதை நாம் அவளுடைய கையில், அவள் நம்முடைய குண்டலினியாக இருந்து செயல்படுகிறாள். அதனால இந்த பாசம் ஆகிய கயிறு என்ன ஆயிருக்குன்னா இந்த பசுக்களோடு ஒட்டாது, இந்த பதியோடு சென்று விடுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, மாலாங்கன் அறியாத வடிவுக்கு அப்படிங்கிறாங்க. அது யாரு மாலாங்கன் அறியாத வடிவு? யாரு நம்ம பார்த்துட்டோம், திருமால் பிரமன். அவர்கள் அறியாத வடிவுக்கு அப்படின்னா ஏன் அப்படின்னாக்க, வேளாங்கமாய் நின்ற மெல்லியலே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விதமான பொருள் கொள்ளலாம். அவர்கள் இருவரும் அறியாத வடிவு என்னது? அடிமுடி காண இரண்டு பேருக்குமே முடியல. ஒருத்தருக்கு அடி பார்த்தாங்க, இன்னொருத்தர் முடி பார்க்கல, இன்னொருத்தர் முடி பார்த்தாங்க, இன்னொருத்தர் அடி பார்க்கல. அப்ப அந்த இறைபெரும்பொருளினுடைய உருவத்தை அவர் அறியவில்லை. அப்ப அவருக்கும் மேலாய் நின்ற மெல்லியலே. அப்ப அந்த இறைபெரும்பொருளின் பரசிவத்தின் மேலாக நின்ற மெல்லியலே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இது ஒரு விதமான புரிதல், பொதுவான புரிதலா வச்சுக்கலாம். இதை தாண்டிய இன்னொரு புரிதலையும் இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். என்னன்னா, மாலாங்கன் அறியாத வடிவு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எதை அறியவில்லை அப்படின்னாக்க, ஆணவமற்ற இருத்தலை அறியவில்லை, தன்னிலை மறக்காதிருத்தலை அவர்கள் அறியவில்லை. அப்போ அந்த ஃபுல்லி கான்சியஸ் அது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபுல்லி கான்சியஸா இருந்தா அவங்க தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து இறைப்பரம்பொருளுக்கு வந்து அடியும் முடியும் நம்மளால காண முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை அவங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கணும். அதை அளந்து விட முடியாது அப்படின்ற ஒரு ஞானம் இருந்திருக்கணும். அந்த ஞானம் இல்லை அவங்க கிட்ட. அதனாலதான் வந்து நான் பெரிதா நீ பெரிதா அப்படின்ற ஒரு போற்றி அவர்களுக்குள்ளே வந்தது. அப்ப அவர்களுக்குள்ளே இன்னும் அந்த ஆணவமல வாசனை இருந்தது. அப்ப அவர்கள் அறியாத ஒன்று என்ன என்றால் ஆணவமற்ற தன்மை, அந்த 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 ஞான கீற்று அது வந்து அவங்களுக்கு புரியல. அந்த ஆணவமற்ற அந்த தன்மையை அறியாத வடிவுக்கு, அப்ப அதுதான் அந்த ஞானம். அப்ப ஞானம் தான் அந்த இடத்துல வடிவாக நிற்கிறது. அப்ப அந்த வடிவுக்கு மேலாங்கமாய் நின்ற மெல்லியலே. அப்போ அந்த 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 ஞானத்திற்கு மேலாக நிற்கக்கூடியவள் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அவளை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மகா சரஸ்வதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மகா சரஸ்வதிய யார் எல்லாரும் வணங்குறாங்க. நம்ம ஏன் அதை சரஸ்வதின்னு முடிக்கல?
ஏன் மகா சரஸ்வதினு நேற்றுக்கு பார்த்தோம், அவளுடைய கையில என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், அவ என்ன மாதிரியான நிலையில அமர்ந்திருக்கிறாள் பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல அவ எங்க அமர்ந்திருக்கிறாள்னு பார்த்தாச்சு. அப்போ ஏன் மகா சரஸ்வதி அப்படின்னு நம்ம அவளை பார்க்கிறோம் அப்படின்னா, அதுக்கும் வந்து நம்ம ஆஹ் ஒரு ஒரு ஏன்னா இந்த சரஸ்வதியையும் வழிபடக்கூடியவர்களாக, அதாவது நம்ம வந்து பொதுவா பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ரொம்ப நுண்ணியமான ஒரு புரிதல் தேவைப்படுறது. அப்ப சரஸ்வதி வேற மகா சரஸ்வதி வேறையா அப்படின்னா, எல்லாருமே அந்த இறைபரம்பொருளின் அந்த தேவியினுடைய பரதேவதையினுடைய வியாபகங்கள் தான். ஆனா ஒரு அடுக்கு இருக்கு. இப்ப நம்ம திருமந்திரத்தை வாசிக்கும் போது உரையாசிரியர்கள் நமக்கு ஒரு சில விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்க. அதற்கு மேல் நாம் ஒரு சில புரிதல்களை சென்றடைக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா உரையாசிரியர் சொல்லக்கூடிய பொருள் ஒரு தேவதை. அந்த உரையாசிரியர்களின் துணை கொண்டு கை கொண்டு நாம் அறிந்து கொள்வது ஒரு தேவதை. அந்த அறிதலின் மூலமாக நாம் அடையக்கூடிய ஞானம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தேவதை. அந்த ஞானத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய உணர்தல் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு தேவதை. அப்ப இது எல்லாமே சக்தி ஸ்வரூபம் தான். உருவம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கூட நம்மளால உருவம் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உருவம் தான் இந்த மகா சரஸ்வதி அப்படின்ற ஒரு உருவம். அப்போ அவளை வந்து வழிபடக்கூடியவர்களும் இருக்காங்க. இதுவும் வந்து நம்ம வந்து சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம். வரதாதி நிஷேவிதா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு தேவிக்கு. இந்த வரதாதி நிஷேவிதா அப்படின்னா வரதா போன்ற சக்திகள் வழிபடக்கூடியவள் அப்படின்னு. யாரு இந்த வரதா அப்படின்னு நம்ம பார்த்தா, இவங்க வந்து அக்ஷர சக்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷரம்னா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த அக்ஷர சக்திகளான வரதா, ஸ்ரீ, சண்டா, சரஸ்வதி இந்த நால்வருமே யாரை வழிபடுகிறார்கள் அப்படின்னாக்க, இந்த திரிபுர பைரவின் வியாபகமான மகா சரஸ்வதியை, அவளை வந்து சாகினி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்றாங்க. இந்த சாகினி யாரு அப்படின்னா திரிபுர பைரவியினுடைய நாம் பார்க்கக்கூடிய மகா சரஸ்வதியினுடைய ரூபமாக இருக்கக்கூடியவள். நீங்க என்னங்க நிறைய பேர் சொல்றீங்க அப்படின்னா, நம் பார்க்கக்கூடிய அனைத்திலும் அந்த அன்னையை, அந்த பரதேவதையை பார்க்கக்கூடிய தன்மையை இத்தகைய பெயர்கள் நம்முள்ளே விதிக்கும். அப்ப இது யாரோ, இவ யாரு சந்தன மாதிரிதானே, இவ யாரு முத்து மாதிரிதானே, இவ யாரு அந்த மாதிரிதானே, இந்த மாதிரிதானே அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நேற்றுக்கு பார்த்தோம், ஏதோ ஒரு அம்மனுடைய பெயர் கருக்காத்தம்மனா, கருக்காத்தம்மன். அப்போ நம்மளால அவளை வேறையாவே பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா செயலிலும் சக்தியாக நின்று செயல்படுவள். இப்ப பாருங்க, நம்ம ஒரு உரையிலையும் ஒரு புரிதல்லையும் அது தரக்கூடிய ஞானத்திலையும் அது தரக்கூடிய உணர்வுலையுமே நம்ம தேவதையை பார்க்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடியவளுக்கு 1000 நாமங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சின்ன விஷயம். அதுல வந்து 64,000 கோடி நாமம் இருக்கு அவளுக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது அனைத்துமே அவளாக இருக்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இந்த இடத்துல முக்கியமான டேக்கவே என்ன அப்படின்னாக்கா, அவள் எங்க இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம். இரண்டாவது, அந்த மாலும் அயனும் அறியாத ஒரு வடிவு என்ன அப்படின்னா ஞானமான வடிவு. அந்த வடிவிற்கும் மேலாக இருக்கக்கூடிய மெல்லியலாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஞானத்தை நம்ம சிவபெருமானும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் இருப்பு இல்லையா, அவர் என்றுமே மிக ஞானத்தினுக்கு அளவுகோலே கிடையாது. அதனால கூட நம்ம அவரை சிவபெருமானுலா நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த ஒரு டேக்கவே தான் நான் பார்த்த ஒரு சின்ன நுணுக்கம் இந்த மந்திரத்துல. அதை உங்களோட பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை கொடுத்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா, உங்களுக்கான நேரம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1081வது திருமந்திரம். சூலங் கபாலங் கையேந்திய சூலிக்கு, நாலாங்கரமுள நாகபாசாங்குச, மால் அங்கு அயன் அறியாத வடிவுக்கு, மேலங்கமாய் நின்ற மெல்லியலாளே. கரம் என்பதனுடைய பொருள் கை. மால் என்றால் திருமாலை குறிக்கிறது. அயன் பிரம்மனை குறிக்கிறது. மேல் அங்கம் என்பதனுடைய பொருள் மேல் பொருந்திய உடம்பு. திரிசூலம் மண்டை ஓடு இவற்றை கையில் ஏந்திய சூலிக்கு 4 கைகள் உள்ளன.
சூலம் கபாலம் ஏந்தியது போக எஞ்சியுள்ள இரு கரங்களிலும் நாகபாசத்தையும் அங்குசத்தையும் கொண்டுள்ளாள். திருமாலும் பிரம்மனும் தேடியும் அறிய இயலாத திருவடி உடைய சிவபெருமானுக்கு மேல் அங்கமாய் அவர் உடலில் பாதியாக பொருந்தியவளாக நின்ற மெல்லியலாளே என்று திருமூலர் திருமந்திரத்தில் அருமையாக உமை அம்மை குறித்து பதிவிட்டுள்ளார். இதுக்கு இணையான ஒரு பாடல் அபிராமி அந்தாதியில் 32வது பாடல். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதமென்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிழையே. பாடலின் பொருள்: ஈசர் பாகத்து நேரிழையே, இறைவனின் இடப்பாகத்தில் வீற்றிருக்கின்ற நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த திரு ஆபரணங்களை அணிந்தவளே என அழைக்கிறார் அபிராமி பட்டர். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேன் என்கிறார் அபிராமி பட்டர். அசையாகிய கடலில் சிக்கி கருணை என்பது சிறிதும் இல்லாத யமனின் பாசத்தால் துன்பப்பட இருந்தேன். நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். பொருள்: எனது திருவடியாகிய மனம் பொருந்திய தாமரையை எனது தலை மீது நீயே வலிய சூட்டி அருளிய எனது அன்பை என்னென்று உரைப்பேன் என்று உமை அம்மையை மிக சிறப்பாக நினைத்து பாடியுள்ளார் அபிராமி பட்டர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. லட்சுமி அம்மா, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா நீங்க விளக்கம் இருந்தா சொல்லலாம். இல்லைன்னா நம்ம அர்த்தநாரி ஐயாவோட ஓதலோட முற்றோதலோட நம்ம லைன் ஐயா நிறைவு செஞ்சிருவாரு. வாங்கம்மா. வணக்கம் ஐயா. ஒரே டவுட் மட்டும்தான். அதாவது மாலும் அறியாத அப்படிங்கிற பட்சத்துல ஆமா அவங்க தேவி யாருன்னே தெரியாம தானே முதல்ல இந்த கிரியேஷன் பிகன். அப்போ அப்ப அந்த மணித்வீபத்துக்கு கூட அப்போ வராங்க இல்லையா? சோ அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படிக்கும் போது அந்த அந்த பாடலை படிக்கும் போது தோணித்து. அவ தெரியாம, ஏன்னா அவளை ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் அவளுடைய பாத துகள் கிட்ட மட்டும்தான் இருந்து அவங்க அதுதான் அவளுடைய அருளா நினைச்சுக்கிறாங்க. அவ யாருன்னே கடைசி வரைக்குமே அவங்களுக்கு தெரியல இல்லையா? இப்ப வரைக்குமே தெரியாது அப்படிங்கறதுதான் உண்மை. சோ இந்த இந்த இன்ஸ்டன்ஸ்லயும் நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு இது. ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அந்த அயனும் மாலும் தான் ஆதியும் பாக்குறதுக்கு முடியாம இருந்தாங்க இல்லையா அப்படிங்கறது இதுவாச்சு. எனக்கு இந்த ஒரு 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 இன்டர்பிரிட்டேஷன் எனக்கு தோணித்து. அது கரெக்டா தவறான்னு எனக்கு தெரியலம்மா. கொஞ்சம் விளக்குனீங்கன்னா இருக்கும். ஆமா லட்சுமிமா, அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா ஆமா நீங்க சொல்ற மாதிரி மணி தீபத்துக்கு போற வரைக்கும் அவளுக்கு தேவியினுடைய தரிசனமோ எதுவுமே தெரியல. அவளுடைய வாக் அந்த அந்த பீஜம் மாத்திரம்தான் அவளை வழி நடத்துறது. அப்போ அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் சொல்றேனே, நம்மளுடைய ஆழம் எங்கெங்க போறோமோ அதுக்கு உண்டான தன்மையில நம்ம அந்த இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ஒண்ணு. ரெண்டாவது மாலயன் அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய அந்த ஆணவம் மறைத்த அந்த ஞானமற்ற ஞானத்தை வடிவாக கொண்டவள் அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். இந்த இந்த இடத்துல நான் ஞானம்னு நான் எதுக்காக சொல்றேன், எதனால அவளை அந்த இடத்துல ஞானமா சொன்னேன் அப்படிங்கிற என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எதனாலன்னா, நம்ம வாக்தேவிய பார்த்துட்டோம், வாக்தேவிய பத்தி சொல்றோம். அதனால அப்ப அந்த நமக்குள்ள இருக்கக்கூடியது அந்த விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேவிங்கிற ஒரு இருக்கான்னு நமக்கு தெரியும். அப்ப நமக்கு தெரியாதது என்ன? அந்த ஞானமான ஒரு விஷயம். எது ஞானம்?
நம்மளால எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை மறைக்கக்கூடிய அந்த இருளை எப்படி விளக்குறதுன்னு தெரியல. அப்ப அதற்கு மேலாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு நம்மளோட ரிலேட் பண்ணி நான் அப்படி சொன்னேன். நமக்கு அந்த இருள் நீங்கணும், அப்போ வெளிச்சம் இருக்கணும், அதுதான் ஞானம் அப்படின்னு நான் பார்த்தேன். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். எல்லா புரிதலுக்கும் இடம் இருக்கு இந்த இடத்துல. நன்றிமா, நன்றிமா. தேங்க்யூ சோ மச். அர்த்தநாரி ஐயா வாங்க ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதி 26வது பாடல். ஏத்தும் அடியவர் அடியவர் ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கே என்னா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே என்னா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. லைன் ஐயா உங்களோட கருத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம். வந்த மைய அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். திருமந்திரம் பயில கேட்க ஓத அறிவில் உணர்வில் தூய்மையும் சஞ்சலம் சங்கடமற்ற ஆன்ம துணிவு பெற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வும் கிட்டும் என்று கூறி தளத்தை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.